இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள கச்சத்தீவு திருவிழாவில் இந்தியா சார்பில் கலந்து கொள்ள பக்தர்கள் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து படகுகள் மூலம் புறப்பட்டுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் புபேஷ். வணக்கம் புபேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளுடைய நல்லுறவை வலுப்படுத்தும் விதமாக கச்சத்தீவில் அமைந்திருக்கும் புனித அந்தோணியர் ஆலய திருவிழாவானது இன்றும் நாளையும் 2 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. இரு நாட்டை சேர்ந்த மீனவர்கள், பக்தர்கள் மற்றும் அதிகாரிகள் அங்கு கலந்து கொள்ளக்கூடிய சூழல்ல இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய பக்தர்கள் செல்லும் விதமாக ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து புறப்படுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. 26 நாட்டு படகு, 92 விசைப்படகுகளில் 3200க்கும் மேற்பட்டோர் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு மத்திய மாநில உறவு பிரிவு, சுங்கத்துறை, கடலோர பாதுகாப்பு குழுமம், கியூ பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகளின் பலத்த சோதனைக்கு பிறகு அவர்கள் அனுமதிக்கப்பட்டு அந்த ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து அவர்கள் அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றனர். மாவட்ட வருவாய் அலுவலர் கொடியசைத்து வைக்க பாதுகாப்பு உபகரணங்களோடு படகில் புறப்பட்ட பக்தர்கள் கச்சத்தீவுக்கு புறப்பட்டுள்ளனர். கச்சத்தீவுக்கு செல்வது என்பது தங்களுடைய பாரம்பரிய வழிபாடுகளில் ஒன்றாக இருப்பதாகவும் அது தங்களுடைய அந்த மூதாதையர்களை நினைவு கூறும் விதமாக அமைந்திருப்பதாக அங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல அந்த பக்தர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் மட்டுமல்லாது இந்திய அரசு சார்பிலும் செய்யப்பட்டுள்ளதோடு அங்கு செல்லக்கூடிய 2 நாட்களுமே அவர்களுக்கு தேவையானவற்றை அனைத்தையுமே இந்திய அரசின் நிதி ஒதுக்கீடோடு செய்யப்பட்டு இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. 3200க்கும் மேற்பட்ட பக்தர்கள், 92 விசைப்படகு, 26 நாட்டுப்படகு அந்த கச்சத்தீவு அந்தோணியர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக உற்சாகமாக புறப்பட்டு சென்றுள்ளனர்.